கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ எல்லாமே நீட்டமாட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் போட்டுட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்ல மிளகு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு பொடி எல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சமாட்டு தண்ணி தெளித்து இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். எடைய கிளறி விடணும். இது நல்லா வெந்து நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்துடும். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட வேண்டியதான். இனி நல்லெண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, வத்தல், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே சாதம், அதில் எலுமிச்சம்பழம் சாறும் பிழிஞ்சு போட்டுருக்கு, மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா எலுமிச்சம்பழம் சாதம் ரெடி. இதுக்கு இந்த வறுவல் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு துவையல் பண்ணலாம். அதுக்கு சின்ன பீசஸ் ஆட்டு இஞ்சியை வெட்டி வச்சுக்கலாம். இதை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா இந்த கலர் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய், கருவேப்பிலை, வத்தல், ஜீரகம், புளி, உப்பு எல்லாத்தையும் இதில் போட்டு லைட்டாக ஒரு கிளறிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே விட வேண்டாம். நல்லா இதே மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இது இந்த எலுமிச்சம்பழம் சாதத்தில் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராட்டு இருக்கும். இது எங்கேயாவது கெட்டுச்சோறு கெட்டி கொண்டு போகிறதுக்கு இல்லைன்னா ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.